ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு இட்லி வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு உடஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 20லேருந்து 25 மினி இட்லி, ரொம்ப குட்டி இட்லி இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு மரக்கரண்டி அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு திக் பிளாஸ்டிக் கரண்டி யூஸ் பண்ணி இட்லி வந்துட்டு உடையாமல் லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. இட்லி சேர்த்து எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கடாயிலே விட்டுருங்க. ஆனால் வந்துட்டு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மசாலாலாம் நல்லா அப்சார்ப் ஆகும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் மசாலா எல்லாத்தையுமே வந்து இட்லி ஃபுல்லாக உறிஞ்சிட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு மசாலா வாசனை வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் பொடியாக இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இப்படி கையில் வச்சு ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு மினி மசாலா இட்லி ரெடி. யூஸ்வலாக இட்லி செஞ்சுட்டு அதுக்கு என்ன தொட்டுக்க செய்யுது அப்படின்னு யோசிக்கிறத விட நீங்கள் இட்லி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்கும். ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் லெஃப்ட் ஓவர் இட்லிலையும் பண்ணலாம், இல்லைனாக்கா இட்லி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சதுக்கு அப்புறமாவும் இதை செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.